டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Q ஃபேக்டர் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட் அப்படி பற்றி பார்க்க போகிறோம். Q ஃபேக்டர்னு சொல்லலாம், குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஓகே. ஸோ எல்லாமே சிமிலர் மீனிங் தான். என்ன அப்படின்னா, ரெசனன்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, வோல்டேஜ் அக்ராஸ் எல் அது வந்து மெனி டைம்ஸ் கிரேட்டர் தேன் அப்ளைடு வோல்டேஜ். ஓகேவா? அப்ளைடு வோல்டேஜை விட இண்டக்டாருக்கோ அல்லது கெப்பாசிட்டாருக்கோ இடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிறதுக்காக தான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் தான் நம்ம Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ Q ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வோல்டேஜ் அக்ராஸ் L டிவைடட் பை அப்ளைடு வோல்டேஜ். சரிங்களா? இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வோல்டேஜை வின்னு சொல்லுவோம். இண்டக்டாருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியதுனால அதை விஎல் அப்படின்னு சொல்கிறோம். அப்ளைடு வோல்டேஜ் விஎல் பை வி. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், V is equal to IR அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல எப்படின்னா, நம்ம இண்டக்டார் இருக்கிறதுனால அந்த இடத்துல IXL அப்படின்னு எழுதுகிறோம். VL is equal to IXL divided by இந்த V is equal to IZR. என்ன சார் இந்த இடத்துல XLன்னு போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல ZRன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒன்றும் இல்லை தம்பி. ஒரு ரெசனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இண்டக்டாரும் ஒரு கெப்பாசிட்டாரும் இருக்குது, ஒரு சப்ளை வோல்டேஜ் இருக்குது. இது Q ஃபேக்டர் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ். சரிங்களா? இது சீரீஸ் ரெசனன்ஸ் தானே. இது இண்டக்டார் காயில், இது கெப்பாசிட்டர். வோல்டேஜ் அக்ராஸ் எல்ல வந்து VL அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வோல்டேஜ் அப்ளைடு வோல்டேஜ் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாம் டோட்டல் வோல்டேஜ் V. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல V is equal to IZ டோட்டல் வோல்டேஜ்னு வர்ற இடத்துல, இந்த இடத்துல வோல்டேஜ் அக்ராஸ் L மட்டும்தானே, அதனால் IXL. இதோட ரியாக்டன்ஸோட வேல்யூ XL, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் IXL. அதை தான் இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கோம். இந்த இடத்துல IZR சீரீஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறதுனால கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஆல் த காம்போனண்ட் வில் பி சேம், வோல்டேஜஸ் ஒன்லி டிஃபர்ஸ். சரிங்களா? அப்போ IXL, இந்த இடத்துல IZR. என்ன நடக்கும் ரெசனன்ஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, XL is equal to X இதனை ரெசனன்ஸ்க்கான கண்டிஷன். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஐயும் கேன்சல் ஆகிடுது. சரிங்களா? இந்த ஐயும் கேன்சல் ஆகிடுது, கரண்ட் ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ZR ஈக்குவல் டு ஆர், XL ஈக்குவல் டு XCனா என்ன ஆகும், இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இம்பிடன்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, இந்த இதுதான், இந்த டோட்டல் திங்க தான் இம்பிடன்ஸ்னு சொல்கிறோம். ZR இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, XL பை ஆர் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? XL பை ஆர்னு கிடைக்குது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, XLக்கு என்ன ஃபார்முலா, 2πfL. ஓகேவா? இந்த 2πf தான் ஒமேகான்னு சொல்லுவோம். ஒமேகா எல் பை ஆர். ஓகே, எக்ஸலுக்கு என்ன ஃபார்முலா, 2πfL. ஓகேவா? அந்த 2πf தான் ஒமேகா. 2πf இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. ஓகே, XL இஸ் ஈக்குவல் டு 2πfL. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கான்செப்ட்ஸ். 2πf தான் ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம்.
சரியா? இது இப்போ ஒமேகா ஆர் எல் பை ஆர். இந்த ஆருங்கிறது ரிசனன்ஸை குறிக்குதுப்பா. இந்த எஃப்பும் எஃப்ஆர்எல், ஏன்னா இது ரிசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனால ஆரை சேர்த்துக்கணும். ஸோ என்ன நமக்கு தெரியும், ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃப்ரீக்வன்சி அட் ரிசனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து ரிசனன்ஸ்க்கான ஃபார்முலா. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகே, இந்த எஃப்ஆருக்கான வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கியூ ஃபேக்டரோட வேல்யூ கிடச்சிரும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கியூ ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ எஃப்ஆர் இந்த 2π இந்த இடத்துல கொண்டு வரோம். 2π எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. சரியா? 1/2π எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. இந்த 2π எஃப்ஆரை ஒமேகா ஆர் அப்படின்னு எழுதிக்கிறோம். 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. ஓகே, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டுன்னு வச்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஒமேகா ஆர் பை எல்ல 1ன்னு வச்சுக்க போகிறோம். சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஒமேகா ஆர் இன் 1. Substitute the value of omega r, அதாவது resonance frequency, in equation 1. அதாவது value of omega rங்கிறது 2. 1/2 square root of LC. 1/square root of LC. இந்த இடத்துல ஒரு L/R இருக்கு. சரியா? இப்போ இந்த எல்லை எப்படி எழுதலாம் அப்படின்னா, √L இன்ட்டு √Lன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த எல் விச் ரெப்ரசன்ட்ஸ் என்ன அப்படின்னா, இது √L இன்ட்டு √L அப்படிங்கிறது தான் இந்த எல்லோட மீனிங். ஓகே, √2 இன்ட்டு √2 2 தானே. அப்போ எல்லை வந்து அப்போ 2 வந்து √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம்ல. அதே மாதிரி இந்த எல்லை வந்து √L இன்ட்டு √Lன்னு எழுதணும், ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. இந்த ரூட்டும் எல்லும் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூட் எல்லும் கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது அப்படின்னா, 1/r இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/c. இந்த சி கீழேயே இருக்கும், இந்த ரூட் எல் மட்டும் மேலே ரூட் எல்லாம் போயிடுது. அவ்வளோதான். இதுதான் கியூ ஃபேக்டருக்கான சீரீஸ் ரிசனன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, அதை கியூ சீரீஸ்னு போட்டேன். ஓகேவா? கியூ சீரீஸ்னு போட்டால் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் கியூ ஃபேக்டர் ஃபார் சீரீஸ் ரிசனன்ஸ், கியூ ஃபேக்டர் ஆஃப் சீரீஸ் ரிசனன்ஸ். அதனால் கியூ சீரீஸ்னு வச்சுப்போம். ஏன்னா பசங்க சீரீஸுக்கும் பேரலலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதனால் நாம் வந்து கியூ ஃபேக்டர் ஆஃப் சீரீஸ் ரிசனன்ஸை கியூ சீரீஸ்னு வச்சுப்போம். கியூ ஃபேக்டர் ஆஃப் பேரலல் ரிசனன்ஸை கியூ பேரலல்னு வச்சுப்போம். சரிங்களா? கியூ பேரலல், கியூ அப்படின்னாலே அது சீரீஸாக பேரலாங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதனால தான் அந்த கியூ ஃபேக்டர் ஆஃப் பேரலல் ரிசனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இண்டக்டாரும் ஒரு கெப்பாசிட்டாரும் பேரலல்ல இருக்குது. இது ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் ஆகிருக்கு ஒரு ஏசி சோர்ஸோட. இந்த எக்ஸ்எல்லும் இந்த எக்ஸியும் சமம், அதுதான் ரிசனன்ஸ். சரியா? இப்போ நாம் இதுக்கான குவாலிட்டி ஃபேக்டரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த இதில் என்ன நடக்கும், ஒரு சீரீஸ் பேரலாக இருக்குது அப்படின்னா என்னது, கரண்ட் டிஃபர்ஸ் பட் வோல்டேஜ் ரிமைன் சேம். இதுதானே கான்செப்ட் என்னது, ரெண்டு காம்போனண்ட் சீரீஸில் இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோயிங் பிட்வீன் தெம் இஸ் சேம் பட் வோல்டேஜஸ் டிஃபர்ஸ். பட் வேறஸ் இதில் வந்து என்ன நடக்கும், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் வில் பி டிஃபரெண்ட், வோல்டேஜஸ் ஆர் சேம். இதே வோல்டேஜ் தான் எக்ஸிக்கு அக்ராஸாகவும் இருக்கும், எக்ஸ்எலுக்கு அக்ராஸாகவும் இருக்கும். ஆனால்
கரண்ட்டு மாறுபடும். இந்த இடத்துல போகிற கரண்ட்டை ஐஎல்னும் இந்த இடத்துல போகக்கூடிய கரண்ட்டை ஐசின்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை ஐசி, இண்டக்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை ஐஎல். இது டோட்டல் கரண்ட்டு. இந்த கரண்ட்டு இந்த வழியாகவும் இந்த வழியாகவும் போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம Q ஃபேக்டர் ஆஃப் பேரலல் ரெசனன்ஸ் பார்க்கலாமா? ஓகே. என்ன அப்படின்னா Q ஃபேக்டர் ஆஃப் பேரலல் ரெசனன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரண்ட்டு ஃப்ளோயிங் பிட்வீன் தீஸ் டூ பிரான்ச்சஸ் ஐஎல்லும் ஐசியும் மெனி டைம்ஸ் கிரேட்டர் தேன் த சப்ளை கரண்ட். இந்த ஐயை விட ஐஎல்லும் ஐசியும் மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது? கரண்ட்டு மேக்னிஃபை ஆகுது. அந்த இதில் வோல்டேஜ் மேக்னிஃபை ஆகுது. சீரீஸில் எது மேக்னிஃபைஸ்? வோல்டேஜ் மேக்னிஃபை ஆகுது. பட் வேற பேரலல்ல என்ன நடக்குது? கரண்ட்டு மேக்னிஃபை ஆகுது. கரண்ட்டு மேக்னிஃபை ஆகுது, அதாவது அதிகமாகுது. அதுதான் இட் மேக்னிஃபைஸ் கரண்ட். நீங்கள் கம்பேரிசன் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ கையோட இந்த சர்க்குலர் Q ஃபேக்டர் என்ன, Q பேரலல் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு சர்க்குலேட்டிங் கரண்ட் பிட்வீன் L and C. சரிங்களா? டிவைடட் பை சப்ளை கரண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. சர்க்குலேட்டிங் கரண்ட் பிட்வீன் L and C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஐசி. ஓகே, இதுதான் சர்க்குலேட் ஐசி டிவைடட் பை ஐ. சரிங்களா? இப்போ நம்ம ஐசிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐசி இஸ் ஈக்குவல் டு வி பை எக்ஸி. அதாவது ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஐசி ஈக்குவல் டு வி பை ஆர். ஆருங்கிறது இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால எக்ஸி. சரிங்களா? வி பை எக்ஸி. சரிங்களா? இப்போ வி பை எக்ஸிக்கு என்ன ஃபார்முலா? 1 பை ஜே ஒமேகா சியா, 1 பை ஜே ஒமேகா 2 பை சி, 1 பை 2 பை சி தான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸி எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டாக்கா, 1 பை ஒமேகா சி அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஒமேகா ஈக்குவல் டு என்னது? 2 பை எஃப். சரிங்களா? இப்போ நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, வி ஒமேகா சி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஐசிக்கான விஷயத்தை எடுத்து எழுதியாச்சு. அடுத்ததாக கேபிட்டல் ஐ கீழே இருக்கிறத டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? கீழே இருக்கிறத டிரைவ் பண்ணும்போது அதே வி பை ஆர். ஆருங்கிறது இந்த இடத்துல என்னென்னா எல் பை சிஆர். அதுதான் வந்து இந்த இடத்துல ஆர். இட்ஸ் ஈக்குவல் டு 1 பை சிஆருங்கும் போது இது மேலே போயிடும். அப்போ விசிஆர் பை எல். சரிங்களா? இந்த இடத்துல விசிஆர் பை எல், இந்த இடத்துல வி ஒமேகா சி. இப்போ இந்த இதையும் ஐசி பை ஐன்னு போட்டோம்னா என்ன நடக்கும்? ஐசிக்கு என்ன வேல்யூ? வி ஒமேகா சி டிவைடட் பை விசிஆர் பை எல். சரிங்களா? இப்போ என்னென்ன போகுது? கேன்சல் ஆக போகுது. இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகுது. அடுத்ததாக என்ன கேன்சல் ஆகுது? இந்த சியும் கேன்சல் ஆகுது. இஸ் ஈக்குவல் டு வேற என்ன இருக்கு? இந்த எல் மேலே வந்துடுது. ஸோ ஒமேகா எல் பை ஆர். ரைட்டா? இந்த ஒமேகா எல்லை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ்எல் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ்எல் பை ஆர்.
சரிங்களா? இது எப்படி எழுதலாம் எக்ஸல்ல? 2πfl by r. இந்த இடத்துல ஒரு சின்னதாக குட்டி சஃபிக்ஸில் ஆறு போட்டுக்கோங்க. ஏன்னா இது ரிசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதனால் 2πfl by rன்னு எழுதுங்க. ரைட்டு, ஓகேவா? இப்போ 2πfrl by r. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஃப்ஆருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். 1/2π √ LC. இதுதான் எஃப்ஆருக்கான ஃபார்முலா. நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. 2πfrl by r. 2πfrl by r. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எஃப்ஆருக்கு இந்த வேல்யூவை கொண்டாந்து இதில் போட போகிறோம். சரிங்களா? இந்த வேல்யூவை இந்த எஃப்ஆருக்கு பதிலாக இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 2πl by r. எஃப்ஆருக்கு என்ன வேல்யூ? 1/2π √ LC. சரிங்களா? இப்போ என்னென்னலாம் கேன்சல் ஆக போகுது? இந்த 2πயும் கேன்சல் ஆகிடும். சிமிலர்லி இந்த எல் எப்படி எழுதலாம்? √L × √Lன்னு எழுதலாமா? போன வாட்டி எழுதுனா அதே மாதிரி தான். √L × √L L = இந்த √Lங்கிறது 1 டைம் கேன்சல் ஆகும். ஒரு √Lோட கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரு √L இருக்கும், ஒரு √C இருக்கும், ஒரு R இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? 1/r × √L/C. நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா சேம். Q ஃபேக்டர் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ்னாலும் Q ஃபேக்டர் ஆஃப் பேரலல் ரெசனன்ஸ்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரே ஃபார்முலா தான். 1/r × √L/C அப்படின்னு தான் கிடைக்க போகுது. சரியா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். Q ஃபேக்டர் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ் பார்த்துருக்கோம், Q ஃபேக்டர் ஆஃப் பேரலல் ரெசனன்ஸ் பார்த்துருக்கோம். ரைட். இப்போ நம்ம வேற ஒரு விஷயத்தையும் சேர்த்து பார்த்துட்டு அதோட நாம் முடிச்சுக்கிறோம். ஒரு சின்ன கான்செப்டான பேண்ட்வித் அப்படின்னா என்னங்கிறதையும் பார்த்துருவோம். சரியா? பேண்ட்வித் அப்படின்னா என்ன அப்படின்னா, F2 - F1. நீங்கள் 2 மார்க்கில் கேட்டால் F2 - F1 எழுதலாம். பேண்ட்வித்துக்கான ஃபார்முலா கேட்டால் MCQவில் கேட்டாக்கா F2 - F1 எழுதலாம். 2 மார்க்கில் கேட்டாலும் F2 - F1 எழுதலாம். ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் பேண்ட்வித். டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் அண்ட் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதாவது என்ன அப்படின்னா, இதை நம்ம அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுக்கும் உண்டான வேறுபாடு, டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் அண்ட் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு பேண்ட்வித். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பேண்ட்வித்துங்கிறது. ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கிறது. இந்த வேவ் ஃபார்மை எப்படி இருக்குன்னா, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ ரெண்டையுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, இது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியான F2, இது F1. சரியா? இது ஃப்ரீக்வன்சி டோட்டல். இது Z. இது ZM. இந்த அப்பர் அண்ட் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு உண்டான விஷயம், இந்த இடத்த தான் நாம் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ரெண்டு இடத்தையும். ஸோ பேண்ட்வித்னா என்னன்னு புரியுதா? ரைட். இதோட
நம்ம கையோட இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம். சீரிஸ் அண்ட் பேரலல் ரிசனன்ஸ் சர்க்கியூட்டோட கம்பேரிசன். சரிங்களா? சீரீஸுக்கும் பேரலல் ரிசனன்ஸுக்கும் உண்டான கம்பேரிசன். இப்போ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, சீரிஸ் ரெசனன்ஸில் மினிமமாக இருக்கும், இதில் மேக்ஸிமம் இருக்கும் இம்பிடன்ஸ். ஓகேவா? இதில் கரண்ட். ஓகேவா? கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், சீரிஸ் ரெசனன்ஸில் மேக்ஸிமம் இருக்கும், பேரலல் ரெசனன்ஸில் மினிமம் இருக்கும். ஓகேவா? கரண்ட் அட் ரெசனன்ஸ். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, அட் ரிசனன்ஸ். ஓகேவா? எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஒன்றா இருக்கிறதுனால ஒன்று கேன்சல் செய்துவிடும். அப்படி கேன்சல் செய்து கொடுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் அக்கர்ஸ் அட் ரிசனன்ஸ், அதை தான் வந்து நம்ம வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவையும் சேர்த்து எழுதிடுங்க. ஐஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னோ, இந்த இடத்துல ஐஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை எல் பை சிஆர் அப்படின்னு ஃபார்முலாவை சேர்த்து எழுதலாம். டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஆர், இந்த இடத்துல எல் பை சிஆர். சரியா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஃபேக்டரை பிஎஃப்னு சொல்லலாம். பவர் ஃபேக்டர், இதில் பவர் ஃபேக்டர் யூனிட்டி, இதுலேயும் யூனிட்டி. சரிங்களா? யூனிட்டிங்கிறது 1. பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, த ஆங்கிள் பிட்வீன் காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ ஒரு சீரீஸ் ரெசனன்ஸ் ஆகட்டும், பேரலல் ரெசனன்ஸ் ஆகட்டும், என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸ்எல்லும் எக்ஸியும் சமமாக அமைந்து விடுகிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம பவர் ஃபேக்டருங்கிறது இதுலேயும் 1 தான், அதுலேயும் 1 தான். சரிங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃப்ரீக்வன்சி அட் ரெசனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, FR is equal to 1/2 pi into square root of LC. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கனாக்கா FR is equal to 1/2 pi into square root of L by C minus R by L the whole square. சரிங்களா? ஸோ பட் நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை மட்டும்தான் எடுத்து டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ ஆர் பை எல்லுங்கிறது வெரி 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 நெக்லிஜிபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால we can use the same formula for parallel resonance also. சரிங்களா? ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலாவும் பேரலல் ரெசனன்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலாவும் ஒன்று வேணும்னா ஒன்றாவே யூஸ் பண்ணிக்கலாம், நெக்லிஜிபிள் தான். ஓகேங்களா? ரைட். இட் மேக்னிஃபைஸ். இது எதை மேக்னிஃபை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வோல்டேஜை மேக்னிஃபை பண்ணுது, இது கரண்ட்டை மேக்னிஃபை பண்ணுது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா Q ஃபேக்டர் ரெண்டுத்துக்கும் சேம். இப்போ தான் நம்ம டிரைவ் பண்ணோமே, 1/R இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி, 1/R இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி. சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட்டு சேம் தான். ஸோ இதோட நமக்கு இந்த டேபிளர் காலம் முடியுது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, Q ஃபேக்டர் ஆஃப் சீரிஸ் ரெசனன்ஸ், Q ஃபேக்டர் ஆஃப் பேரலல் ரெசனன்ஸ், பேண்ட்வித், அதுக்கு அடுத்ததாக த டிஃபரன்சஸ் பிட்வீன் சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசனன்ஸ் சர்க்கியூட். சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட், பேரலல் ரெசனன்ஸ் சர்க்கியூட்.
சரியா? ஸோ இந்த விஷயங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்.